Hello friends, welcome to my YouTube channel 12th School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம class 12 English Unit 5 poem A Father to His Son Textual Exercises-Part-2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் part 1 வீடியோல questions 1 to 3 அப்லோட் பண்ணிருந்தேன். இப்போ part 2ல நம்ம question number 4 கான ஆன்சர்ஸ்ல இருந்து பார்க்கலாம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Question number 4. Read the lines given below and answer the questions that follow. Life is hard, be still, be a rock. How should one face life? Life ஒருத்தர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். One should face life like steel and hard rock. ஒருத்தர் லைஃப்பை வந்து ஸ்டீல் மாதிரி ராக் மாதிரியும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படி ஒருத்தர் ஹார்ஷாக இல்லை ஒரு கடினமாக ஹார்டாக இருக்க லைஃப் போகும்போது நம்மளும் ஹார்டாக இருந்து தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன். இந்த இடத்துல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே மெட்டஃபரும் இருக்குது, இமேஜரியும் இருக்குது. ஏன் மெட்டஃபர்னா லைஃப் இஸ் ஹார்ட் லைக் அ ராக் லைக் ஸ்டீல் அப்படின்னு லைக்னு கொடுக்காம அவங்க இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. லைஃப் இஸ் ஹார்ட் பி லைக் ஸ்டீல் பி லைக் ராக் அப்படி இல்லாமல் லைஃப் இஸ் ஹார்ட் பி ஸ்டீல் பி அ ராக் அப்படின்னு இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்குது. அதனால இது மெட்டஃபர். அதே மாதிரி ஸ்டீல் ராக்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது. அதனால இது இமேஜரி. இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பி லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம் பி ஜென்டில் கோ ஈஸி அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். Why does the poet suggest to take life easy? இந்த இடத்துல ஏன் போயட் வந்து இப்போது லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். லைஃப் இஸ் லைக் அ ஃபர்டைல் சாயில் இஃப் ஒன் இஸ் ஜென்டில் அண்ட் ஈஸி ஹீ டூ கேன் சக்சீட். லைஃப் வந்து சில டைம் ஸ்மூத்தாக போகும், ஒரு ஃபர்டைல் சாயில் மாதிரி. சாயில்னா இப்படி ஒரு களிமண் மாதிரி. அப்போ வந்து லைஃபே சாஃப்டாக போகும்போது நம்ம ஸ்மூத்தாக போகுதுங்கும் போது நம்ம ஜென்டிலாக இருந்தே அதை சக்சீட் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன். இங்கேயும் வந்து மெட்டஃபரும் இருக்குது, இமேஜரியும் இருக்குது. ஏன்னா லைஃப் இஸ் சாஃப்ட் லோம் பி ஜென்டில் கோ ஈஸின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லைஃப் வந்து சாஃப்ட் லோமுக்கு இன்டெரக்ட் கம்பேர் பண்ணியிருக்காங்க, இன்டெரக்டாக. அதனால இது மெட்டஃபர். நம்மளுக்கு சாஃப்ட் லோம்னு சொல்லும் போது ஒரு மண் அது ஒரு இமேஜ் கிடைக்குது. அதனால இது இமேஜரி. இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சி டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் த ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கேன் பீயிங் இன் சாலிட்யூட் ஹெல்ப் அ ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங்? ஹவு? எஸ், being in solitude can help a strong human being. He can make firm right decisions in the calm, cool and balanced mindset. He becomes creative and strong in solitude. ஆமாம், தனிமையில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக ஆக முடியும் ஒரு ஹியூமன் பீயிங். ஏன்னா வந்து அவர் வந்து உறுதியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும், கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா தனிமையில் இருக்கும்போது ஒருத்தரால் காமாக கூலாக ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களால கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒன் பிகம்ஸ் கிரியேட்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் இன் சாலிட்யூட். ஒருத்தர் வந்து தனிமையில் இருக்கும்போது அவங்க கிரியேட்டிவாக யோசிக்க முடியுது அவங்களால. அதே மாதிரி அவங்களால ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன். இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். அதுதான் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஏன் டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட்னா டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ். ஒன்று வந்து சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ்னா அவன் தனிமையில் இருக்கும் போது அவனால் க்ரியேட்டிவாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து இது சாலிட்யூட்ன்ற வேர்டை வச்சு அவனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட்னா வந்து அது ஒரு நவுனை இது ஒரு பர்சனை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு திங்கை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து அந்த நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கும். அது ஒன்று. அப்புறம் ஃபைனல் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ்னு சொல்லும் போது ரூம்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்காது. ரூமில் இருக்கிறவங்க சைலண்ட்டாக இருந்தால் தான் சைலண்ட் ரூம்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து ஒரு இப்போ நான் இது திங்கை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபிதெட். இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டி டெல் him as a time as a stuff can be wasted. Tell him to be a fool ever so often. Why does the poet suggest that time can be wasted? டைமை வேஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். The poet suggests that time can be wasted because the time used so is for right cause, taking a right decision. இந்த இடத்துல போயிட்டு எதை வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் யோசிப்போம் இல்லையா, அதுக்கு தான் அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஜென்ரலாக நம்ம சும்மா தூங்கிக்கிட்டு அப்படி வேஸ்ட் பண்ணலான்னு சொல்ல வரல. poet suggests that time can be wasted because the time used so is for right cause. ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது தப்பு இல்லை. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளால ஒரு சரியான முடிவு எடுக்க முடியுதுன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன். இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இமேஜரியும் இருக்குது, மெட்டஃபரும் இருக்குது. ஏன்னா வந்து டெல் him time as a stuff can be wasted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெல் him to be a fool ever so oftenனா இது வந்து அவனை வந்து டு பி லைக் அ ஃபூல் அப்படின்றத பி அ ஃபூல் அப்படின்னு இன்டெரக்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக் அ ஃபூல் அப்படி இல்லாமல்
be a fool அப்படின்னு சொல்லியிருக்கனால இன்டைரக்ட் கம்பேரிசன் இருக்குது, அதனால மெட்டஃபர். இன்னொன்று நம்மளுக்கு டைம் ஆஸ் ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜும் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஃபூல் மாதிரி இருக்கலான்னு, அதனால இது இமேஜரியும் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. Is it a shame to be a fool at times? சில நேரங்களில் முட்டாள் மாதிரி இருக்கிறது ஒரு அவமானமான விஷயமானு கேட்குறாங்க. இல்லை, நோ இட் இஸ் நாட் அ ஷேம் டு பி a fool at times. சில நேரங்களில் முட்டாள் மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எப்படி ஃபூல்னு என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணுறது தான். நம்ம சில டைம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபூல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அதில் தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. எது தப்பு? வாட் டஸ் ஒன் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஃபாலினா, ஒன் லேர்ன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஃபாலி வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. நம்ம ஒரு தப்பு செய்யும் போது அதுலேருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்குறோம். அதனால தப்பு பண்ணால் நம்ம முட்டாள்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வராரு. அதுக்கப்புறமும் எது தப்பு? எட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபாலி, ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ். இந்த லாஸ்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, தப்பு ஒரு வாட்டி தப்பு பண்ணி அதுலேருந்து திருந்திட்டா தப்பு இல்லை, அந்த தப்பையே திருப்பி செய்கிறவன் தான் முட்டாள். அதுதான் அவர் இங்கே சொல்ல வராரு. ஒரு வாட்டி தப்பு பண்ணால் நம்ம அதுக்காக ரிக்ரெட் பண்ண தேவையில்லை, நம்ம அதுலேருந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றது கற்றுக்குவோம். ஆனால் நம்ம பண்ண தப்பை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறது தான் முட்டாள்தனம், அது நம்ம செய்யக்கூடாது. இதை நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Free imaginations bringing changes into a world resenting change. How does free imagination help the world? Free imagination எப்படி உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். Free imagination helps to bring changes into the world. எப்படின்னா, நம்ம ஒரு இதை யோசிக்கும் போது நம்மளால் ஒரு சில விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும். அது நம்ம யோசிச்சா தான் நம்மளால் க்ரியேட்டிவாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது ஒரு பர்சானிஃபிகேஷன். ஏன்னா இங்கே பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்டு அப்படி கொடுத்துருக்காங்க, ரிசன்டிங் சேஞ்சுன்னு. இது டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் கூட வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த புக்கில் கொடுத்துருந்த தேர்ட் கொஸ்டினில். வேர்ல்டு ரிசல்ட்டிங் சேஞ்ச் அப்படின்றது என்னென்னா, அது வேர்ல்டு கிடையாது, வேர்ல்டில் இருக்க மக்கள். அப்போ அது டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்டும் வரும், பர்சானிஃபிகேஷன் எழுதலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜி, பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட். இப்போ இதுக்கான லைன் என்னென்னா, அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். and this might stand him for the stormsலேருந்து நம்மளை alliterated words எழுத சொல்கிறாங்க. இந்த இடத்துல stand, storms இதுதான் alliterated words. ஏன்னா எஸ் ரெண்டுமே எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எஃப்ல நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது இங்கே ஆட் பண்ணிடுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Fifth one, explain the following lines with reference to the context. A, and guide him among sudden betrayals and tighten him for slack moments. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இஆர்சினா நம்ம ரெஃபரன்ஸ் எழுதுவோம், அப்புறம் கான்டெக்ஸ்ட் எழுதுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவோம். ரெஃபரன்ஸ்னால் அந்த போயம் அந்த போயட் எழுதுவோம். நம்ம இப்போ பார்க்கலாம் ரெஃபரன்ஸ். These words are taken from the poem A Father to His Son by Carl Sandburg. இந்த போயம் Father to His Son, இது ஒரு ஆத்தர் யார், இது ஒரு போயட் யாருன்னா கார்ல் சாண்ட்பர்க். இப்போ கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட்டில் நம்ம ஷார்ட் தீம் எழுதுவோம். These words are spoken by the father to his son. இது ஒரு அப்பா தன் மகனுக்கு சொல்கிறாரு, அதுதான் நம்ம கான்டெக்ஸ்டாக எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன், அது விரிவாக்கம் பார்க்கலாம். The father tells his son to be very strong to tackle situations. In life, one comes across good people and bad people. When in tight corner, one needs a strong mind to come out of it. Defeats make one learn what to do and what not to do. The father plays the role of an advisor. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபாதர் அவங்க மகனுக்கு, அந்த அப்பா அந்த மகனுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வாழ்க்கையில் வர்றதுலாம் ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாரு. சில சுச்சுவேஷன்ஸ்லாம் டேக்கிள் பண்ணணும்னா ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லவங்க கெட்டவங்க எப்படி சொல்கிறது, சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். அப்போ நம்ம ஒரு டைட் கார்னர்னால் ஒரு கஷ்டம் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தால் தான் நம்மளால் அதை விட்டு வெளியில் வர முடியும். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் இல்லை நம்மளுக்கு ஒரு டிஃபீட்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்குவோம். அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம், அதுலேயே லேர்னிங் இருக்குது. அதனால இந்த இடத்துல இந்த ஃபாதர் ஒரு அட்வைசரோட ரோலை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. The father tells his son to be very strong to tackle situations. In life, one comes across good people and bad people. When in tight corner, one needs a strong mind to come out of it. Defeats make one learn what to do and what not to do. The father plays the role of an advisor. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். B, brutes have been gentled where lashes failed. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எழுதுவோம், அப்புறம் கான்டெக்ஸ்ட், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுவோம்.
ரெஃபரன்ஸில் வந்து போயம் அந்த போயிட்டு எழுதுவோம். தி ரெஃபரன்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் அ ஃபாதர் டு சன் பை கார்ல் சாண்ட்பர்க். இந்த போயம் எழுதுனது இந்த போயம் அ ஃபாதர் டு சன் இது எழுதுனது கார்ல் சாண்ட்பர்க். கான்டெக்ஸ்ட் திஸ் போயம் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு சன். இந்த போயம் எப்படி இருக்குது, இது வந்து ஒரு அப்பாவோட அட்வைஸ் அவரோட மகனுக்கு. அது நம்ம இங்கே கான்டெக்ஸ்டில் தீம் மாதிரி எழுதுகிறோம். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன்னா அதோட விரிவாக்கம் அதை பார்க்கலாம். Very often people believe only brute force can bring human beings under control, but it is not always true. Even a soft approach can change a person. The words gentle and lashes are used as contrast. Hardness can be conquered through gentleness. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்மளே வந்து ஒரு ஹார்ஷாக இருந்தால் தான் ஒருத்தரை வந்து மாற்ற முடியும், இல்லை ஒருத்தரை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்னு நினைப்போம். ஆனால் அது எப்பயுமே உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு சாஃப்ட் அப்ரோச் கூட ஒருத்தரை மாற்றுறதுக்கு உதவும். அதே மாதிரி இங்கே இடத்துல ஜென்டில் ரேஷஸ் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹார்ட்னஸ் கேன் பி கான்கர்ட் த்ரூ ஜென்டில்னஸ்னால் ஒரு கடுமையான இதை வந்து நம்ம வந்து ஒரு மென்மையான இதை வச்சு கூட வெல்ல முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம எல்லாருமே நினைக்கிறது வந்து ஒருத்தரை வந்து ஒரு ஹார்ஷ் அப்ரோச்சை தான் ஒருத்தர் மாற்ற முடியும், ஒருத்தர் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னு நினச்சா அப்படி கிடையாது. ஒரு சாஃப்டான அப்ரோச் வச்சு கூட ஒருத்தரை நம்மளால் மாற்ற முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹார்ட்னஸ் கேன் பி கான்கர்ட் த்ரூ ஜென்டில்னஸ், அதுதான் இதில் சொல்ல வராங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. இந்த இடத்துல ஃபாலின்றது மிஸ்டேக். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். These words are taken from the poem A Father to His Son by Carl Sandburg. வந்து ஃபாதர் டு சன் போயம் அதை எழுதின போயட் வந்து கார்ல் சாண்ட்பர்க். கான்டெக்ஸ்டில் நம்ம தீம் எழுதுவோம். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்போக்கன் பை ஃபாதர் டு சன். இந்த வேர்ட்ஸ்லாம் யார் சொல்கிறா? ஒரு அப்பா தன் மகனுக்கு சொல்கிறாரு. எக்ஸ்பிளனேஷன் The poet prepares his son to face the world. Failures are essential. Every failure teaches us a lesson. It lays the road to success. The poet advises his son to learn from mistakes. He insists that a good character will not repeat the mistake. If anyone repeats the mistake, it turns to be very cheap. And at the same time, இதில் நீங்கள் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். At the same time, very costly because it affects one's growth. இது ஏன் நான் சொல்கிறேன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். The poet prepares his son to face the world. இதில் வந்து போயட் வந்து அவங்க மகனை வந்து உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு தோல்விகள் வந்து அவசியம். ஏன்னா வந்து தோல்வியிலேருந்து தான் ஒருத்தர் வந்து நம்ம கற்றுக்குறோம். அது வந்து நம்ம சக்ஸஸ்க்கு வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, ஒரு தப்பு பண்ணனா அதுலேருந்து கற்றுக்கோ அப்படின்னு அவங்களோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் பண்ண தப்பை திருப்பி பண்ணாத, பண்ண தப்புலேருந்து கற்றுக்கோன்னு சொல்ல வராரு. அப்படி வந்து ஒருத்தர் தப்பை திருப்பி பண்ணும் போது தான் வந்து அவங்க வந்து எப்படி ஒரு முட்டாள்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது முட்டாள்தனம், அது அவங்க பண்ணுற இது சீம்ஸ் டு பி வெரி சீப்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து எப்படி ஒரு முட்டாள்தனம் அப்படி தான் சொல்ல வராங்க. அப்புறம் நான் முடிக்கும் போது அண்ட் வெரி காஸ்ட்லின்னு சொன்னேன். அது ஏன் வெரி காஸ்ட்லினா, அது வந்து நம்ம லைஃப் விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். எப்போ ஒரு பெரிய அது வந்து நம்ம கரியரில் ஒரு நம்ம கரியரோ இல்லை நம்மளோட க்ரோத்தில் அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிவிடும். ஏன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணியும் அதுலேருந்து நம்ம திருந்தலைன்னா அதை நம்ம திருப்பி பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தப்புன்றனால தான் அது வெரி காஸ்ட்லி அப்படி சொல்ல வந்தேன். வெரி சீப்புன்றதை அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலட்சியத்தனம் அப்படி இருக்கிறத வெரி சீப்னு சொல்கிறோம். வெரி காஸ்ட்லினா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்ல வந்தேன். இன்னொரு வாட்டி நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளனேஷன் The poet prepares his son to face the world. அவர் பையனை வந்து வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் தயாராக்குறாரு. Failures are essential. Every failure teaches us a lesson. தோல்விகள் அவசியம். ஏன்னா வந்து அதுதான் வந்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. It lays the road to success. ஒரு ஃபெயிலியர் தான் வந்து வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி போயிட்டு வந்து அவரோட மகனை வந்து தப்பு பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணால் அதுலேருந்து கற்றுக்கோ, திருப்பி அதை ரிப்பீட் பண்ணாதன்னு சொல்கிறாரு. ஏன்னா திருப்பி ஒருத்தர் அதை ரிப்பீட் பண்ணும் போது தான் அவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இது ப்ளே பண்ணும். ஏன்னா அவங்களோட க்ரோத்தை அதை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்ல வராரு. இதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். D. He will be lonely enough to have time for the work. Reference. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெஃபரன்ஸில் வந்து போயம் அண்ட் போயட் தான் எழுதுவோம். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் A Father to His Son by Carl Sandburg. இப்போ கான்டெக்ஸ்டில் நம்ம தீம் ஆஃப் த போயம் பார்ப்போம். திஸ் போயம் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு சன். இந்த போயம் வந்து ஒரு ஃபாதரோட அட்வைஸ் அவங்க சன்னுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதோட விரிவாக்கம். Individuality will give one enough space and time to work and implement one's own ideologies. The humankind may brand him peculiar, but in the long run he will prove the world wrong by proving himself right. The speaker injects optimism into the character and directs him not to take up the already cut out paths. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒருத்தருக்கு இனஃப் ஸ்பேஸ் கொடுக்கும்னு சொல்கிறாரு. இண்டிவிஜுவாலிட்டி தான் ஒருத்தருக்கு இடம் கொடுக்குது. அதுதான் வந்து
அவங்களோட மனசில் இருக்க தாட்ஸை வந்து செயல்படுத்துறதுக்கான டைம் கொடுக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அப்போ ஒருத்தர் தனிமையில் தான் வந்து அவங்க நினைக்கிறதுக்கெலாம் அவங்க வந்து உயிர் கொடுத்து அவங்க அதை செயல்படுத்த முடியும். இப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே இல்லாத தனியாக ஒரு வித்தியாசமான பாதையில் யோசிக்கும் போது சுற்றி இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. என்ன இவன் மட்டும் வித்தியாசமாக யோசிக்கிறான், அதுதான் இங்கே பெக்யூலியர்னு சொல்கிறாங்க. இவன் மட்டும் தனி பாதையில் போகிறான் அப்படிலாம் சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு புதுசாக ஒரு யோசனை இது பண்ணுறோன்னா அதை செயல்படுத்தி நம்ம செஞ்சது கரெக்டு அப்படின்றத வந்து நம்ம சக்ஸஸை வச்சு ப்ரூவ் பண்ணணும். அப்போ பேசினவங்க தானாக அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி தான் சொல்ல வராரு. The human kind may brand him peculiar, but in the long run he will prove the world wrong by proving himself right. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆப்டிமிசம் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறாரு. எப்படின்னா வந்து யோசனைகளுக்கு வந்து நீ வந்து செயல்படுத்து, அப்போ உனக்கு எந்த யோசனை வந்தாலும் செயல்படுத்தி அதை நீ கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் வே தான். அதனால பாசிட்டிவ் திங்கிங் தான் இது இங்கே சொல்லியிருக்காங்க. The speaker injects optimism into the character and directs him not to take up the already cut out paths. ஏற்கனவே இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கூட புதுசாக ஒரு பாதையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராரு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.